விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சட்டமன்றம்ல நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்தோம்னா, இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் உரை அப்படின்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கடந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல துறைகள் இருக்கு இல்லையா, நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் சரி, தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்தாலும் சரி, உணவுத்துறையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு துறையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பட்ஜெட்டில் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத அப்படியே டிக்டோவாக காப்பி பண்ணி சொன்னோம் அப்படின்னா நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் டாப் 10 அறிவிப்புகள் எல்லாத்தையுமே அடடா பரவாயில்லையே இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி டாப் 10 அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்களுக்கு இலவச பேருந்தாக இருந்தாலும் சரி, அதுன்னு எல்லாமே வந்துட்டு பெண்களுக்கு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்களாக பிறந்த வந்து அவ்வளோ பெரிய குத்தமா, அப்போ ஆண்களுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த புலம்புல முழுமையாக தீர்க்கலை அப்படின்னாலும் அந்த புலம்புல ஒரு 10% தீர்க்கிற மாதிரி பார்த்தோம்னா 6th to 12th, அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்குமே தமிழ் மீடியமில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, மாணவிகள் கிடையாது, மாணவர்களுக்கும் இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா மாதம் 1000 ரூபா அப்படின்றது அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாணவிகளுக்கு வந்துட்டு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணவிகளுக்கு இந்த உரிமை தொகை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது இப்போ பார்த்தோம்னா 6th to 12th படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அக்கௌண்ட்டில் மாதம் 1000 ரூபா வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரிமை தொகை இருக்கு இல்லையா, தமிழ் புதவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி ஆண் குழந்தைகளுக்கும் ஆண் மாணவர்களுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது திருநங்கைகள் திருநம்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்லூரி கட்டணம் முழுவதையுமே அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கல்வித்துறையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 அதிரடியான அறிவிப்புகள் இருக்கு இல்லையா, எல்லாருடைய பாராட்டு அப்படின்றதையுமே வாங்கியிருக்கு. 3வது விஷயமா கல்வித்துறையில் பார்த்தோம் அப்படின்னா ஊரக பகுதிகளிலையுமே காலை உணவு திட்டம் அப்படின்றது விரிவாக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பல வங்கிகள் மூலியமா கடன் அப்படின்றது கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் அதிகப்படியான முன்னேற்பாடு, அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி இருக்கு இல்லையா, கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17 கோடி ரூபா அப்படின்றது இந்த அகழ்வாராய்ச்சிக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழடி ப்ளஸ் அதோட சேர்த்து 7 இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு 5 கோடி ரூபாய் நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா நாட்டிலேயே அகழ்வாராய்ச்சிக்கு அதிகப்படியான நிதி அப்படின்ற ஒதுக்கின மாநிலமாக பார்த்தோம்னா தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் இருக்கு இல்லையா, தமிழுடைய சிறப்பை சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த 2 நூல்களையுமே கிட்டத்தட்ட 25 மொழிகளில் வந்துட்டு மொழிமாற்றம் அப்படின்றத செய்யணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்றதுக்காக 2 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. வட சென்னை இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே சென்னை கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, இந்த 2 மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக எந்த விஷயமும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா சென்னையை சுற்றியுமே வழக்கம் போல் அதிகப்படியான திட்டங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. வட சென்னையை மேம்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அப்படின்றது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் கட்டுறதா இருந்தாலும் சரி, திறன்மிகு ரோடுகள் அப்படின்றது போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வட சென்னையை மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோவளம், எண்ணூர், பெசன்ட் நகர் பீச்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய பீச்சஸ் எல்லாத்தையுமே அழகுபடுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு பெண்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வந்த உடனே கொடுக்கல அப்படின்னாலும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மகளிர் உரிமை தொகைக்காக கிட்டத்தட்ட 13,720 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தோழி விருதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, உள்ளூரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியூர்களில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல போய் தங்குறது அவ்வளோ சேஃபான ஒரு விஷயம்
அதிகமாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை அரசாங்கமே கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற பெண்களுக்காக ஒரு விடுதி அப்படின்றத அமைக்கிறாங்க. இந்த விடுதிகளை மேற்கொண்டு அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 26 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னைக்கு ஒதுக்குன அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்லையும் கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபா செலவில் புதிய தொழில் பூங்கா ஒன்று அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல பெரிய பெரிய கம்பெனிஸுடைய பிரான்ச்சஸ் அப்படின்றதும் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 20 லட்சம் சதுர அடியில் பார்த்தோம் அப்படின்னா 1100 கோடி ரூபா செலவில் புதிய கம்பெனி அப்படின்றத அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவருடைய பேரில் ஒரு ரொம்ப பெரிய நூலகம் அப்படின்றது கோயம்புத்தூரில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தோம்னா சென்னை கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, சென்னை கோயம்புத்தூர் இதை சுற்றியே தான் இந்த பட்ஜெட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்படுது. தென் மாவட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களாகவே அது டிஎம்கே பீரியடாக இருந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கே பீரியடாக இருந்தாலும் சரி கண்டுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர், சேலம், வேலூர் இருக்கு இல்லையா, இந்த 3-4 மாவட்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் வேலைவாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்துறதுக்காக நியோ டைட்டில் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைட்டில் பூங்கா அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதி தரப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, தஞ்சாவூரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 230 ஏக்கரில் ரொம்ப பெரிய ஷிப்காட் ஒன்று அமைக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இலவச பேருந்து பயணம் பார்த்தோம் அப்படின்னா மலைப்பகுதிகளையும் இனிமேல் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது பண்ணப்படும், விரிவாக்கம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பயன்படக்கூடிய வகைகள் அந்த திட்டம் அப்படின்றது மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் இருக்கு இல்லையா, இந்த 5 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 1000 இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஒய்ஃபை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாலைகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 665 கோடி ரூபா செலவில் 14 புறவழிச்சாலைகள், உயர்மட்ட மேம்பாலங்கள் அப்படின்றது அமைக்கப்படும். போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 3000 பேருந்துகள் அப்படின்றது வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, அது சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஊரக பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான போக்குவரத்து அப்படின்றது கொடுக்கறதுக்காக இந்த 3000 பேருந்துகள் அப்படின்றது வாங்கப்பட்டு இன்னும் இந்த போக்குவரத்து துறை அப்படின்றது மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இளைஞர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடப்படும். அதில் 33 வகையான போட்டிகள் அப்படின்றது நடத்தப்படும். பாட்டு, பேச்சு, கலை, இலக்கியம் இது சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விளையாட்டு போட்டிகள் இருக்கு இல்லையா, வாலிபால், ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, பேஸ்கெட் பாலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 33 வகையான விளையாட்டு போட்டிகள் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமே இளைஞர்களுக்காக நடத்தப்படும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2 வருஷங்களில் 50,000 அரசு பணியிடங்கள் அப்படின்றது நிரப்பப்படும். ஜூலைக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 வேலைவாய்ப்பு இடங்கள் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஃபில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் 10 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் மாணவர்களுக்கும் 1000 ரூபா அப்படின்றது வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கட்டண செலவு முழுசையுமே அரசு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெருவாரியான வரவேற்பு அப்படின்றத வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட பலரும் இந்த 10 விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.